நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பணம் கையில் நிக்கலையா? சம்பாதிக்கிறீங்க ஆனா சேமிக்க முடியலையா? இதுக்கு காரணம் உங்க அதிர்ஷ்டம் இல்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பெரிய தவறுகள் தான். 2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சாணக்கியா இதுக்கான சரியான பதில சொல்லிட்டு போயிருக்கார். இன்னைக்கு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு உங்க வாழ்க்கையே மாறலாம். பணம் வராததுக்கு காரணம் இதுதான். சாணக்கியர் சொல்றார், நீங்க ஒரு நாள் கூட உங்களை நீங்களே கேட்டு பார்த்திருக்கிறீங்களா? நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனாலும் ஏன் பணம் என்னை தாண்டி போய்கொண்டே இருக்கிறது என்று. காலையில் எழுந்து இரவு தூங்கும் வரை ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை, ஆனாலும் கையில் சேமிப்பு இல்லாத நிலை. மனதில் ஒரு நிரந்தர கவலை, நாளைக்கு என்ன ஆகும் என்ற பயம். இது உங்களுக்கே மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, இது பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை. ஆனால் இந்த நிலைக்கு காரணம் என்ன? சம்பளம் குறைவா? அதிர்ஷ்டம் இல்லாததா? இல்ல, இதைவிட ஆழமான ஒரு காரணம் இருக்கு. அதைத்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் சொன்னார். சாணக்கியா அவருடைய ஒரு சிந்தனை. பணம் வராதவனுக்கு காரணம் அவனுடைய சிந்தனை மற்றும் பழக்கங்கள். இதை நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கல என்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது நிலைக்காது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் பணம் வர ஆரம்பிக்க வேண்டும்னா முதலில் அவன் தன் மனசை மாற்றணும். ஏன்னா பணம் வெளியிலிருந்து வருவதில்லை, அது உள்ளிருந்து உருவாகிறது. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி முடிவெடுக்கிறீங்க, எப்படி செலவு செய்கிறீர்கள், இதெல்லாம் தான் உங்க பைனான்சியல் ஃபியூச்சரை தீர்மானிக்கிறது. நம்மளோட பெரிய தவறு என்னன்னா, நாம பணத்தை ஒரு ரிசல்ட்டா பார்த்துக்கிறோம், ஆனால் அது ஒரு ஹேபிட்டோட விளைவு. நல்ல பழக்கம் இருந்தா பணம் தானாக சேரும், தவறான பழக்கம் இருந்தா அது தானாக போய்விடும். இத புரியாததாலதான் பல பேரு வாழ்க்கை முழுக்க உழைத்தும் கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சின்ன கதையை நினைச்சு பாருங்க. ஒரே ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் நல்ல சம்பளம் வாங்குறவன், இன்னொருத்தன் சுமாரான சம்பளம் தான் வாங்குறவன். முதல் மனிதன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைத்தான். அவன் சம்பாதிச்சதும் உடனே செலவு பண்ண ஆரம்பிச்சான். புதிய போன், புதிய டிரெஸ், அன்னெசரி அவுட்டிங், லோன்ல வாங்குற லக்ஸரி ஐட்டம்ஸ். அவனுக்கு அது வாழ்க்கை. இன்னொருத்தன் சும்மா இருந்தவன் இல்லை. அவன் சம்பளம் குறைவா இருந்தாலும் அவன் ஒரு ரூல் வைத்துக்கிட்டான், என்ன சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பங்கு நான் சேமிக்கணும் என்று. ஆரம்பத்தில் அவன் வாழ்க்கை சிம்பிளா இருந்தது. ஆனால் சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த இருவரின் வாழ்க்கை முற்றிலும் மாறி போயிருச்சு. அதிகம் சம்பாதிச்சவன் கடனில் சிக்கிக்கிட்டு இருந்தான், குறைவா சம்பாதிச்சவன் அமைதியா பாதுகாப்பா வாழ்ந்தான். இதிலிருந்து ஒரு உண்மை புரியணும். பணம் சம்பாதிப்பது முக்கியமில்லை, அதை காப்பாற்றுவதுதான் முக்கியம். சாணக்கியர் சொல்றார், வருமானத்துக்கு மேல் வாழும் மனிதன் எப்போதும் ஏழைதான். இது ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் மாதிரி தோணும், ஆனா இதுல இருக்கிற உண்மை ரொம்ப ஆழமானது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஏழையாக்குற மிகப்பெரிய காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல். நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழறதுக்கு பதிலா நம்ம ஆசைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறோம். அதுதான் நம்மை மெதுவாக பினான்சியல் ப்ராப்ளம்ல தள்ளுது. இப்போ சோசியல் மீடியா பார்த்தாலே ஒரு பிரஷர். மற்றவர்கள் எப்படி வாழறாங்கன்னு பார்த்து நாமும் அதே மாதிரி வாழணும் என்று ஒரு மன அழுத்தம். ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துமா இல்லையா என்று யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு கம்பேரிசன் தான் பல பேரை கடன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போகுது. மற்றொரு முக்கியமான காரணம் சேமிப்பு இல்லாமை. நம்மளோட மிகப்பெரிய தவறு என்னன்னா, மீதமுள்ளதை சேமிப்போம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, ஒருபோதும் மீதி இருக்காது. அதனால தான் சாணக்கியர் சொல்றார், முதலில் சேமி, பிறகு செலவு செய். இது ஒரு கோல்டன் ரூல். நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு பங்கை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும். அது சிறிய தொகை இருந்தாலும் பரவாயில்லை, முக்கியம் கன்சிஸ்டன்சி. அதுதான் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். சேமிப்பு என்பது பணத்தை மட்டும் சேமிப்பதில்லை, அது ஒரு டிசிப்ளினை உருவாக்குகிறது. அந்த டிசிப்ளின் தான் ஒரு மனிதனை ஆக்குகிறது. அதுக்கு அடுத்த காரணம் தவறான சூழல். சாணக்கியர் மிக தெளிவா சொல்றார், நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலம். நீங்க தினமும் நெகட்டிவா பேசுறவர்களோட இருந்தீங்கன்னா உங்களும் அதே மாதிரி ஆகிவிடுவீங்க. செலவு பண்றவர்களோட இருந்தீங்கன்னா நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் வளர்ச்சி நினைக்கிறவர்களோட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மைண்ட் செட் வரும்.
அதனாலதான் சூழல் ரொம்ப முக்கியம். அது உங்க டெசிஷன்ஸை பாதிக்கும், உங்க ஹாபிட்ஸை மாற்றும், இறுதியில் உங்க வாழ்க்கையை உருவாக்கும். மற்றொரு முக்கியமான காரணம் பயம். பல பேருக்கு ரிஸ்க் எடுக்க பயம், புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள பயம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பயம். அந்த பயம்தான் அவர்களை சேம் இடத்துல நிறுத்தி வைக்கிறது. சாணக்கியர் சொல்றார், துணிவில்லாதவன் எந்த வெற்றியையும் அடைய மாட்டான். நீங்க சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒருபோதும் க்ரோ ஆக மாட்டீங்க. க்ரோத்துக்கு டிஸ்கம்ஃபர்ட் தேவை, அது இல்லைன்னா சேஞ்ச் வராது. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம், நேரத்தை வீணாக்குறது. பணம் இல்லாம இருப்பதற்கு காரணம் பல சமயங்களில் நேரத்தை சரியாக பயன்படுத்தாததுதான். நாள் முழுக்க சோசியல் மீடியா, டைம் பாஸ், unnecessary ஆக்டிவிட்டீஸ், இவை எல்லாம் ஸ்லோலி உங்க ஃபியூச்சரை டிஸ்ட்ராய் பண்ணுது. சாணக்கியர் சொல்றார், நேரம்தான் பெரிய செல்வம், அது போயிட்டா திரும்ப வராது. அதனால நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்ப என்ன பண்ணணும்? முதலில் உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். நான் பணக்காரன் ஆகணும்னு மட்டும் நினைச்சா போதாது, நான் என்ன பழக்கங்களை மாற்றணும்னு கேள்வி கேளுங்க. அதுதான் ஆரம்பம். உங்க செலவுகளை அப்சர்வ் பண்ணுங்க, unnecessary எக்ஸ்பென்சஸ கட் பண்ணுங்க, டெய்லி ஸ்மால் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, உங்க இன்கமை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. இவை எல்லாம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் மாதிரி தோணும், ஆனா நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு லைன், பணம் என்பது ஒரு ரிசல்ட், அது ஒரு ப்ராசஸோட அவுட்கம். அந்த ப்ராசஸ் என்னன்னா உங்க ஹாபிட்ஸ், உங்க டிசிப்ளின், உங்க மைண்ட் செட். இதை சேஞ்ச் பண்ணினா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இல்லனா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சேம் பிளேஸ்லயே இருக்கும். இப்போ நீங்க முடிவு பண்ண வேண்டிய நேரம் இது. நீங்க இப்போ இருக்கிற வாழ்க்கையை தொடர்ந்து வாழணுமா இல்ல மாற்றணுமா? யாரும் உங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க, அது உங்க கையில் தான் இருக்கு. சாணக்கியர் சொல்லிட்டார், பாதை காட்டிட்டார். இப்போ அதை ஃபாலோ பண்ணுவது உங்க டிசிஷன். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளை உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அதனால இப்பவே ஆரம்பிங்க. உங்க சிந்தனையை மாற்றுங்க, உங்க பழக்கங்களை மாற்றுங்க, உங்க வாழ்க்கை தானாக மாறும். இந்த ஒரு வரி கேட்கும் போது சிம்பிளா தோணலாம், ஆனா அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். என்ன, நம்ம வாழ்க்கை முழுக்க நாம பழகி இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நம்ம நிம்மதியா இருக்கிறோம். ஆனா அந்த சேம் கம்ஃபர்ட் தான் நம்ம வளர்ச்சியை நிறுத்தி வைக்குது. சாணக்கியர் சொல்றார், ஒரு மனிதன் எப்போதும் தன்னை சவாலுக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கணும், இல்லனா அவன் வாழ்க்கை அதே இடத்திலேயே நின்று போயிடும். பணம் வரணும்னா, growth வரணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதுவே உங்க வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. நம்மளோட வாழ்க்கையில இன்னொரு பெரிய தவறு என்னன்னா, நாம பல விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாளை முதல் சேமிப்பேன், அடுத்த மாதம் முதல் செலவை கட்டுப்படுத்துவேன், இன்னொரு சேலரி வந்ததும் பிளான் பண்ணுவேன். இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ற பழக்கம் தான் நம்ம எந்த மாற்றத்தையும் அடைய விட மாட்டேங்குது. உண்மை என்னன்னா, சரியான நாள் எதுவும் வராது. இன்றுதான் அந்த நாள், இப்போதான் அந்த நேரம். நீங்க இப்போ சேஞ்ச் ஆக முடிவு பண்ணலன்னா அந்த சேஞ்ச் ஒருபோதும் வராது. சாணக்கியர் வாழ்க்கையை நம்ம கவனமா பார்த்தோம் என்றால் அவர் சொல்ற எல்லா பிரின்சிபிள்ஸையும் ஒரு சிம்பிள் ட்ரூத்துக்கு தான் சேருது, டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கையில் எந்த செல்வமும் நீடிக்காது. நீங்கள் லாட்டரி வென்றாலும் கூட டிசிப்ளின் இல்லைன்னா அந்த பணம் சில வருடங்களில் போயிடும். அதனாலதான் டிசிப்ளின் என்பது பணத்தை விட பெரிய செல்வம். அது இருந்தா நீங்க எதையும் உருவாக்க முடியும், அது இல்லைன்னா எதையும் காப்பாற்ற முடியாது. இப்போ ஒரு பிராக்டிக்கல் விஷயம் பேசலாம். நீங்க மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. உங்க இன்கம்ல குறைந்தது 10% சேமிக்க ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் அது சின்ன அமௌண்ட் மாதிரி தோணும், ஆனா அது உங்க வாழ்க்கையில் ஒரு ஹாபிட்டா மாறும். அந்த ஹாபிட் தான் ஃபியூச்சர்ல பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். பல பேரு என்னால சேமிக்க முடியாது என்று சொல்லுவாங்க. அது உண்மை இல்ல, அது ஒரு எக்ஸ்கியூஸ். உண்மையில் நம்ம எல்லாராலும் சேமிக்க முடியும், அது ஒரு டிசிஷன் மட்டும்தான்.
பணம் வராததுக்கு இன்னொரு ஹிடன் ரீசன் என்னன்னா, நம்ம வேல்யூ கிரியேட் பண்ண மாட்டோம். உலகத்தில் யாருக்கும் பணம் ஃப்ரீயா கிடைக்காது. நீங்க வேல்யூ கிரியேட் பண்ணினாதான் பணம் உங்களை தேடி வரும். அது ஸ்கில்லா இருக்கலாம், நாலேஜா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம். நீங்க என்ன வேல்யூ கொடுக்கறீங்கன்னு தான் உங்க இன்கம் டிசைட் ஆகுது. அதனாலதான் கண்டினியூஸ் லேர்னிங் ரொம்ப முக்கியம். தினமும் கொஞ்ச நேரம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க. அது ஆரம்பத்தில் ஸ்லோவா இருக்கும், ஆனா அதுதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் ஆகும். நம்மளோட வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அதுதான் இன்னொரு பெரிய காரணம். ஃபோக்கஸ் இல்லாம இருப்பது. நீங்க ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா நீங்க எந்த growth-ஐயும் அடைய முடியாது. சோஷியல் மீடியா, unnecessary என்டர்டெயின்மெண்ட், டைம் வேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இவை எல்லாம் நம்ம எனர்ஜிய சின்ன சின்ன துண்டுகளா உடைஞ்சு போக வைக்குது. அந்த எனர்ஜிய நீங்க ஒரு டைரக்ஷன்ல யூஸ் பண்ணினாதான் ரிசல்ட் வரும். இல்லன்னா நாள் முழுக்க பிஸியா இருந்தாலும் ப்ராக்ரஸ் எதுவும் இருக்காது. சாணக்கியர் சொல்றார், ஒரு மனிதன் அவன் நேரத்தை எப்படி செலவழிக்கிறானோ அதுவே அவன் வாழ்க்கை. இந்த ஒரு லைனை நீங்க சீரியஸ்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். நாள் முழுக்க நீங்க என்ன பண்றீங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ப்ரொடக்டிவ் ஒர்க், எவ்வளவு நேரம் வேஸ்ட். இது தெரிஞ்சா நீங்க உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நம்ம ஒரு டீப் ட்ரூத்துக்கு வரலாம். பணம் வராததுக்கு காரணம் சம்டைம்ஸ் வெளியில் இல்ல, நம்ம உள்ளே இருக்கிற பிலீஃப்ஸ். நான் இதுக்கு தகுதி இல்ல, நான் பெரிய அளவுக்கு போக முடியாது, என்னால முடியாது, இந்த மாதிரி தாட்ஸ் தான் நம்மை தடுத்து நிறுத்துது. இந்த பிலீஃப்ஸை சேஞ்ச் பண்ணலன்னா எதுவும் சேஞ்ச் ஆகாது. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கன்னு தான் உலகம் உங்களை பார்க்கும். அதனால பாசிட்டிவ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுங்க. அது ஃபேக் பாசிட்டிவிட்டி இல்ல, அது செல்ஃப் பிலீஃப். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பேஷன்ஸ். பல பேரு 2 நாள் முயற்சி பண்ணிட்டு ரிசல்ட் இல்லைன்னா விடுறாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். சக்சஸ் என்பது ஓவர் நைட் வரக்கூடிய விஷயம் இல்ல, அது ஒரு ப்ராசஸ். அது டைம் எடுத்துக்கொள்ளும். சாணக்கியர் சொல்றார், மெதுவாக வளர்ந்த செல்வம் தான் நீடிக்கும். அதனால நீங்க ரஷ் ஆகாதீங்க, ஸ்டெடியா போங்க. கன்சிஸ்டன்டா இருந்தா ரிசல்ட் கண்டிப்பா வரும். நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ் வரும், அப்போ எல்லாமே சரியா போகாத மாதிரி தோணும். அந்த நேரத்துல தான் பல பேரு கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனா அதுதான் ரியல் டெஸ்ட். அந்த டைம்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரும் சக்சஸ் உங்களுக்கு பெர்மனண்டா இருக்கும். அதனால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஒரு லெசனா பாருங்க. அது உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கும். இப்ப நீங்க இதெல்லாம் கேட்டிருக்கீங்க, ஆனா கேட்பது மட்டும் போதாது, ஆக்ஷன் தான் முக்கியம். நீங்க இன்று இந்த வீடியோ முடிந்ததும் என்ன பண்ண போறீங்க, அதுதான் முக்கியம். ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்தாலும் சரி. இன்று முதல் unnecessary எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுங்க. இன்று முதல் ஒரு ஸ்மால் அமௌண்ட் சேவ் பண்ணுங்க. இன்று முதல் ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. இது ஸ்மால் ஸ்டெப்ஸ் மாதிரி தோணும், ஆனா இதுதான் பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், பணம் என்பது கோல் இல்ல, அது ஒரு டூல். அது உங்க வாழ்க்கையை பெட்டராக்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூல். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் ரியல் ஃப்ரீடம். இப்போ இந்த ஜேர்னி நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் யாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிலர் டவுட் பண்ணுவாங்க, சிலர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா அது நார்மல். நீங்க உங்க பாதையை நம்பி போங்க. ஒரு நாள் அதே மக்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது டைம் மேட்டர். சாணக்கியர் வாழ்க்கை முழுக்க ஒரு லெசன் சொல்லுது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் தன் புத்திசாலித்தனத்தாலும் டிசிப்ளினாலும் பேஷன்ஸாலும் பெரிய அளவுக்கு போக முடியும். அதுதான் ரியல் சக்சஸ். அதனால இப்போ நீங்க உங்களுக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். நான் என் பழக்கங்களை மாற்றப் போகிறேன். நான் என் பணத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். இந்த ஒரு டிசிஷன் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். இது ஒரு வீடியோ இல்ல, இது ஒரு பிகினிங். இங்கிருந்து தான் உங்க நியூ லைஃப் ஆரம்பிக்குது. இன்று நீங்க எடுத்த முடிவு நாளைக்கு உங்க ஃபியூச்சரை உருவாக்கும். அதனால வெயிட் பண்ணாதீங்க. ரைட் டைம் இப்போதான். ஆரம்பிங்க, தொடர்ந்து போங்க. ஒரு நாள் நீங்க நினைத்த வாழ்க்கைய கண்டிப்பா அடைவீங்க. இந்த ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் ஒரு மனிதனின் உண்மையான பயணம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்துல எல்லாமே ஈஸியா இருக்கும்னு நினைக்காதீங்க. உண்மையில் ஆரம்பம் தான் மிகவும் கஷ்டமான பகுதி.
ஏன்னா நீங்க பல வருடங்களாக பழகிய பழக்கங்களை மாற்ற போறீங்க. அது மனசுக்கு பிடிக்காது, அது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். இது நாளைக்கு பண்ணலாம், இது அவசியமா, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விகள் உங்க உள்ளே வர ஆரம்பிக்கும். இதுதான் அந்த டெஸ்டிங் ஃபேஸ். இந்த நேரத்துல நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போயிடுவீங்க. ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி முன்னேறினீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. சாணக்கியர் சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டால்தான் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது நீடிக்காது. செல்ஃப் கண்ட்ரோல் என்றால் என்ன? உங்களுக்கு தேவையில்லாததை இல்லை என்று சொல்லும் திறன். அது செலவாக இருக்கலாம், அது டெம்டேஷனாக இருக்கலாம், அது நேரத்தை வீணாக்குற விஷயமாக இருக்கலாம். இந்த இல்லை சொல்லும் திறன் தான் உங்க வாழ்க்கையை பாதுகாக்கும். நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் இன்ஸ்டன்ட் பிளஷர் கொடுக்கும். ஒரு புதிய பொருள் வாங்குறது, அன்னெசரி அவுட்டிங் போறது, நேரத்தை சோசியல் மீடியாவில் கழிப்பது, இவையெல்லாம் அந்த நேரத்துக்கு சந்தோஷம் தரும். ஆனா லாங் டேர்ம்ல அது எந்த வேல்யூவும் தராது. அதே சமயம் சேவிங், லேர்னிங், டிசிப்ளின் இவை ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல அது மிகப்பெரிய ரிவார்ட் கொடுக்கும். இத புரிஞ்சுக்கிறவர்களே வாழ்க்கையில் முன்னேறாங்க. நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு கார்டன் மாதிரி நினைச்சு பாருங்க. நல்ல விதைகள் போட்டாதான் நல்ல மரம் வரும். அதே மாதிரி நல்ல ஹாபிட்ஸ் வளர்த்தாதான் நல்ல வாழ்க்கை வரும். ஆனா வீட்ஸ் தானாக வளரும்னு நமக்கு தெரியும். அதே போலவே பேட் ஹாபிட்ஸ் எந்த எஃபர்ட்டையும் இல்லாம வளர்ந்து விடும். நல்ல ஹாபிட்ஸ் வளர்க்க எஃபர்ட் தேவை. அதுதான் டிஃபரன்ஸ். பணம் சம்பாதிக்கணும்னு என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதை ஹேண்டில் பண்ணணும் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இல்ல. இதுவே பெரிய டிஃபரன்ஸ். பல பேரு மணி ஏர்ன் பண்ண கற்றுக்கொள்வாங்க, ஆனா அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் அவர்கள் லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகம். ஒரு மாதம் மணி இருக்கும், அடுத்த மாதம் ஸ்ட்ரகிள். இது ஒரு சைக்கிள் ஆகிவிடும். இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும் என்றால் பினான்சியல் அவேர்னஸ் தேவை. உங்க இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, சேவிங் எவ்வளவு, இது எல்லாம் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். கிளாரிட்டி இல்லாத இடத்துல growth வராது. சாணக்கியர் சொல்லும் இன்னொரு லெசன், அவசரம் அழிவுக்கு வழி. பல பேரு குயிக் மணி தேடுறாங்க, ஷார்ட்கட் தேடுறாங்க, ஈஸியா சம்பாதிக்க வழி தேடுறாங்க. அதுதான் பல நேரங்கள்ல லாஸுக்கு காரணமாகுது. உண்மையான வெல்த் ஸ்லோவா தான் பில்ட் ஆகும். அது பேஷன்ஸோட தான் வரும். நீங்க ஷார்ட்கட் எடுக்க முயற்சி பண்ணினா அது டெம்பரரி ரிசல்ட் தரும், ஆனா நீண்ட காலத்துக்கு அது ஹோல்ட் ஆகாது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கிராட்டிடியூட். நீங்க ஆல்ரெடி இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணலன்னா இன்னும் கிடைக்க போறத நீங்கள் வேல்யூ பண்ண முடியாது. சாட்டிஸ்பாக்சன் இல்லாத மனசுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அது போதாது. அதனாலதான் பேலன்ஸ் தேவை. ஆம்பிஷன் இருக்கணும், அதே சமயம் கிராட்டிடியூட் இருக்கணும். இது இரண்டையும் பேலன்ஸ் பண்ணினாதான் பீஸ் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில கம்பேரிசன் ஒரு பெரிய விஷம் மாதிரி. மற்றவர்கள் என்ன பண்றாங்க, என்ன வாங்குறாங்க, எப்படி வாழ்றாங்கன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில டிஸ்சாட்டிஸ்பாக்சன் தான் வரும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை இருக்கு. உங்க ஜேர்னி உங்களுக்கு யூனிக். அதனால உங்களை யாருடனும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க எஸ்டர்டேயோட தான் கம்பேர் பண்ணுங்க. இன்று நீங்க நேற்று விட பெட்டரா இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். ஒரு மனிதன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அவன் டெய்லி ரூட்டீன் மிகவும் முக்கியம். நீங்க காலையில் எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் உங்க நாள் எப்படி போகும்னு தீர்மானிக்குது. ஏர்லியா எழுந்து கிளியரா பிளான் பண்ணி போக்கஸ்டா வேலை பண்ண ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். நீங்க உங்க வாழ்க்கையில் growth அடையணும்னா டிஸ்கம்ஃபர்ட்டை அக்செப்ட் பண்ணணும். ஈஸி பாத் எடுத்தா ஈஸி ரிசல்ட் தான் வரும். டிஃபிகல்ட் பாத் எடுத்தாதான் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வரும். இது ஒரு சிம்பிள் ட்ரூத். ஆனா அதை அக்செப்ட் பண்றது தான் கஷ்டம். ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணினாதான் லைஃப் சேஞ்ச் ஆகும். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன். நாள் முடிவில் கொஞ்ச நேரம் உங்க நாளை ரிவ்யூ பண்ணுங்க. என்ன நல்லா பண்ணீங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை யோசிங்க. இது ஒரு ஸ்மால் பிராக்டிஸ் மாதிரி தோணும், ஆனா இது உங்களை ஸ்லோலி பெட்டர் ஆகும். இது இல்லனா நீங்க ரிப்பீட் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மனிதன் லைஃப்ல ஸ்ட்ராங் ஆகணும்னா அவன் மைண்ட் ஸ்ட்ராங் ஆகணும். மைண்ட் ஸ்ட்ராங் ஆகணும்னா டிசிப்ளின், கிளாரிட்டி,
ஃபோக்கஸ். இவை மூன்றும் தேவை. இதை டெவலப் பண்ணினா எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். இது இல்லனா ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் கூட பெரியதாக தோன்றும். நீங்க உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ற ஜர்னில இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் நினைவில் வைக்கணும். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. ஒரு நாள் அதிகமா பண்ணிட்டு அடுத்த நாள் எதுவும் பண்ணாம இருக்கிறது யூஸ் இல்ல. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. அதுதான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்ம வாழ்க்கையில் கிராட்டிடியூட மறக்க கூடாது. அது உங்களுக்கு பீஸ் தரும். ஆம்பிஷன் உங்களுக்கு growth தரும். இரண்டும் பேலன்ஸா இருந்தாதான் லைஃப் மீனிங்ஃபுல் ஆகும். இல்லனா ஈதர் ஸ்ட்ரெஸ் வரும் இல்ல போர்டம் வரும். சாணக்கியர் சொல்றார், ஒரு மனிதன் எவ்வளவு சாதாரண நிலையில இருந்தாலும் அவன் மைண்ட் செட் மற்றும் டிசிப்ளின் மூலம் எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை உருவாக்க முடியும். அதுதான் ரியல் இன்ஸ்பிரேஷன். இப்போ நீங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. அந்த டிசிஷனை டெய்லி ஆக்ஷன்ஸா மாற்றுங்க. அதுதான் முக்கியம். தாட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணினா போதாது, ஆக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும். அதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு நாள் நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படுவீங்க. என்னை நான் மாற்றினேன் என்று சொல்லுவீங்க. அதுதான் அல்டிமேட் சக்சஸ். அதுதான் ரியல் ஹாப்பினஸ். அதனால இன்னொரு முறை சொல்றேன், வெயிட் பண்ணாதீங்க. பெர்ஃபெக்ட் டைம் வராது, பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன் வராது. இம்பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன்ல தான் பெர்ஃபெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அதுதான் வின்னர்ஸ் பண்றது. இங்கிருந்து நீங்க எடுக்கும் ஒவ்வொரு ஸ்மால் ஸ்டெப்பும் உங்க ஃபியூச்சரை ஷேப் பண்ணும். அதை சீரியஸா எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு கிரியேஷன். அதை உருவாக்குற பவர் உங்க கையில் இருக்கு. நீங்க இப்போ ஆரம்பிச்சிட்டீங்க, தொடர்ந்து போங்க. எந்த தடையும் உங்களை நிறுத்த விடாதீங்க. ஒரு நாள் நீங்கள் இந்த பாதையை பார்த்து நன்றி சொல்லுவீங்க. அந்த நாள் தூரம் இல்ல. நீங்கள் தொடர்ந்து நடந்தால் அது கண்டிப்பா வரும். நீங்கள் தொடர்ந்து நடந்தால் அது கண்டிப்பா வரும். இந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனின் பயணத்தை உயிரோடு வைத்திருக்கும் சக்தி. ஆரம்பத்தில் நம்மிடம் இருக்கும் எனர்ஜி, மோட்டிவேஷன், எக்ஸைட்மெண்ட் இவை எல்லாம் காலத்தோட குறைய ஆரம்பிக்கும். அப்போதான் உண்மையான சோதனை வரும். அந்த நேரத்தில் நீங்க கண்டினியூ பண்றீங்களா இல்லையா என்பதுதான் உங்க ஃபியூச்சரை தீர்மானிக்கும். ஏன்னா மோட்டிவேஷன் என்பது டெம்பரரி, ஆனா டிசிப்ளின் மட்டும்தான் பெர்மனன்ட். மோட்டிவேஷன் இல்லாத நாட்களிலும் நீங்க செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் நான் இதை பண்ணுவேன் என்பதுதான். ஆனா உண்மையில் இன்ட்ரெஸ்ட் வேலை செய்ய வைக்காது. வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் இன்ட்ரெஸ்ட் உருவாகும். இந்த சிம்பிள் ட்ரூத்தை பல பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் அவர்கள் ஆரம்பிக்கவே மாட்டாங்க. ஆரம்பிக்காததால growth வராது. growth இல்லாததால frustration வரும். இது ஒரு லூப் ஆகிவிடும். இந்த லூப்பை பிரேக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் தான் தேவை. சாணக்கியர் சொல்லும் இன்னொரு முக்கியமான கருத்து, ஒரு மனிதன் தன் சோம்பேறித்தனத்தை வெல்ல வேண்டும். லேசினஸ் என்பது சைலண்ட் கில்லர் மாதிரி. அது உங்களை ஒரே இடத்துல வைத்திருக்கும். அது உங்களுக்கு தெரியாம உங்க பொட்டன்ஷியலை குறைத்துவிடும். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம் என்ற ஒரு தாட் தான் பெரிய தடையாக இருக்கும். அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதவர்களுக்கு சக்சஸ் ரொம்ப தூரம். நீங்க உங்க வாழ்க்கையில அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்க பெரிய கோல்ஸ் தடுக்கிறது பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்ல, அது சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான். லேட்டா எழுவது, அன்னெசரி ஸ்க்ரோலிங், பிளான் இல்லாமல் நாளை கழிப்பது, இவை எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிவிடும். அதே மாதிரி ஸ்மால் குட் ஹேபிட்ஸ் கூட பெரிய கெயின் தரும். ஏர்லியா எழுவது, டெய்லி லேர்னிங், சேவிங், ஃபோக்கஸ்ட் ஒர்க் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உருவாக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மனிதன் லைஃப்ல சேஞ்ச் வரணும்னா அவன் ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகணும். நான் டிசிப்ளின் பர்சன் இல்லை என்று நினைக்கிறவர்களால் டிசிப்ளின் பில்ட் பண்ண முடியாது. நான் டிசிப்ளின் பர்சன் தான் என்று நினைக்க ஆரம்பிக்கணும். அது ஒரு ஸ்மால் ஷிஃப்ட் மாதிரி தோணும், ஆனா அது உங்க ஆக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணும். நீங்க உங்களை எப்படி டிஃபைன் பண்றீங்கன்னு தான் உங்க பிஹேவியர் டிசைட் ஆகுது. நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்விரான்மெண்ட் டிசைன். நீங்க உங்களை சக்சஸ்க்கு புஷ் பண்ணுற சூழலில் வச்சுக்கணும். எக்ஸாம்பிளா டிஸ்ட்ராக்ஷனை குடிக்கணும். போனை யூஸ் பண்ற நேரத்தை லிமிட் பண்ணணும். ப்ரொடக்டிவ் பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எல்லாம் உங்களை ஆட்டோமேட்டிக்கலி பெட்டர் ஹேபிட்ஸுக்கு கொண்டு போகும். வில் பவர் மட்டும் ரிலே பண்ணக்கூடாது, சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். சாணக்கியர் சொல்லும் ஒரு டீப் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மனிதன் தனது பலவீனங்களை மறைக்கவும் பலங்களை பயன்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும். இது ஃபைனான்சியல் லைஃபுக்கும் அப்ளை ஆகும். உங்களுக்கு எந்த ஏரியால வீக்னஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஸ்கில் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணி இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் ஃபியர் ஒரு நேச்சுரல் எமோஷன், ஆனா அது கண்ட்ரோல் பண்ணலனா அது growth-ஐ ஸ்டாப் பண்ணும். ஃபெயிலியருக்கு பயம், ரிஜெக்ஷனுக்கு பயம், லாஸுக்கு பயம் இவையெல்லாம் நார்மல். ஆனா அந்த பயத்துக்காக நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்தீங்கன்னா அதுதான் ரியல் லாஸ். ஆக்ஷன் எடுத்தா லாஸ் வந்தாலும்
அது லெசன் ஆகி உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கும். ஒரு மனிதன் லாங் டேர்ம் சக்சஸ் அடையணும்னா அவன் ஷார்ட் டேர்ம் பிளஷரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இது ஒரு ட்ரேட் ஆஃப். நீங்க இப்போ என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா ஃபியூச்சர்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்க இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல என்ஜாய் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன். ஆனா அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஸ்கில் டிசிஷன் மேக்கிங். சரியான டிசிஷன் எடுக்க கற்றுக்கொள்ளணும். அது எக்ஸ்பீரியன்ஸாலும் லேர்னிங்காலும் வரும். ராங் டிசிஷன்ஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதிலிருந்து லெசன் எடுத்து மூவ் ஆன் பண்ணணும். ரிக்ரெட்ல இருக்க கூடாது. அது உங்களை வீக் ஆக்கும். சாணக்கியர் சொல்லும் ஒரு பிரின்சிபல், எதிரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதே. இது ஃபைனான்சியல் லைஃப்ல எப்படி அப்ளை ஆகும்? நம்ம எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம பிக்கெஸ்ட் எனிமி. ஸ்மால் எக்ஸ்பென்சஸை இக்னோர் பண்ணக்கூடாது. அதுதான் ஸ்லோலி பெரிய ப்ராப்ளம் ஆகிவிடும். அதனால எவ்ரி ரூபிக்கும் வேல்யூ கொடுக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில் growth அடையணும்னா லேர்னிங் ஸ்டாப் ஆகக்கூடாது. கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேர்ல்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணணும். இல்லனா நீங்கள் பின்னால் தள்ளப்படுவீங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில் கிளாரிட்டி இருந்தா அவன் பாதை கிளியர் ஆகும். கிளாரிட்டி இல்லனா கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் வந்தா டிலே வரும். டிலே வந்தா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். அதனால கிளாரிட்டியை டெவலப் பண்ணணும். நீங்கள் என்ன வேண்டும்னு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்ஸ் கூட முக்கியம். ரைட் பீப்புளோட கனெக்ட் ஆகணும். அவர்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ராங் பீப்புள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதனால கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஒரு மனிதன் லைஃப்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணணும்னா அவன் வேல்யூஸ் கிளியரா இருக்கணும். ஆனஸ்டி, டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி இவை இல்லனா எந்த சக்சஸையும் லாங் டேர்ம்ல ஹோல்ட் ஆகாது. இதுதான் ரியல் வெல்த். நீங்க உங்க ஜர்னில ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, இது பணம் பற்றி மட்டும் இல்ல, இது வாழ்க்கை பற்றி, இது growth பற்றி, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி. பணம் ஒரு பார்ட் மட்டும்தான். ஆனா இந்த ஜர்னி உங்களை முழுமையாக மாற்றும். இப்போ நீங்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு கிளாரிட்டி, கான்பிடன்ஸ், கண்ட்ரோல் இந்த மூன்றும் வரும். அது வந்தா நீங்கள் எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் ரியல் பவர். அதனால இன்னொரு முறை நினைவூட்டுறேன், நீங்கள் ஆரம்பிச்ச பாதையை விட்டுடாதீங்க. அது ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியம் டிரெக்ஷன். நீங்கள் சரியான டிரெக்ஷன்ல இருந்தா நீங்கள் எவ்வளவு ஸ்லோவா போனாலும் நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனை அடைவீங்க. ஒரு நாள் நீங்கள் இந்த ஜர்னியை நினைச்சு பார்ப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த சாக்ரிஃபைசஸ், அந்த ஸ்மால் வின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்டோரி ஆகும். அந்த ஸ்டோரி உங்களை ப்ரவுட் ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ உங்க வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கு. நீங்கள் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து அது இரண்டு வழிகளில் போகலாம். ஒரு வழி சேம் ருட்டீன், சேம் ப்ராப்ளம்ஸ், சேம் ஸ்ட்ரகிள்ஸ். இன்னொரு வழி growth, சேஞ்ச், சக்சஸ். எந்த வழி என்று நீங்கள் தான் தேர்வு செய்யணும். நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டீங்க. அதனால நீங்கள் ஸ்பெஷல். எல்லாரும் இந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்டாங்க. அதனால அதை வேல்யூ பண்ணுங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஒரு பெரிய வாய்ப்பு. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை பில்ட் பண்ணுங்க. அதை மீனிங்ஃபுல்லா ஆக்குங்க. அது உங்க கையில் தான் இருக்கு. நீங்கள் தொடர்ந்து நடந்தால் அது கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்ல, நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவில் வரும்.